Hello students, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to the introductory class of heat and mass transfer. So in the series of videos we are going to cover Pondicherry University syllabus of heat and mass transfer briefly by solving the university problems order with real time applications to the problems, right? Okay, problem. Right, in the video we are going to cover three topics. So first topic is what is the difference between heat and temperature. The topic பத்தி பார்க்க போறோம். Second topic, what is the difference between thermodynamics and heat transfer. Third topics, modes of heat transfer. So என்னென்ன modes இருக்கு இத பத்தி we are going to see detail. ஓகேவா? So இந்த மூணு டாபிக் இது வந்து ஒரு introductory class அப்படிங்கிறதுனால இந்த மூணு டாபிக் எடுத்துக்கிட்டோம் நம்ம. Okay, right. So let's see one by one. Right, first topic, what is the difference between heat and temperature? So for this we are considering a rectangular slab. Okay, ஒரு rectangular slab எடுத்துக்கிறோம், right? And this is a rectangular slab. Okay, right. So இந்த surface இருக்கு இல்லையா, இந்த surface வந்து A ன்னு எடுத்துக்கிறோம், இந்த surface B ன்னு எடுத்துக்கிறோம். So இங்க வந்து temperature, இந்த surfaceல we are maintaining the temperature at T1. இந்த surface B ல temperature T2 maintain பண்றோம். ஓகேவா? ரைட். ஸோ எந்த கண்டிஷனில் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா T1 வந்து greater than to T2 அப்படிங்கிற கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறோம். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது, டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தேர் வில் பி சம் ஹீட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, எங்கே இருக்கும் இந்த இடத்துல எப்போவுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், ஹையர் டெம்பரேச்சர் டு த லோயர் டெம்பரேச்சர். நம்ம எங்கே இதை டெம்பரேச்சர்னு வச்சுருக்கோம், H1 is the higher temperature, H2 is the T1 is the higher temperature and T2 is the lower temperature வச்சுருக்கோம், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆக போகுது, ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் திஸ் டு திஸ். ஓகேவா? அதாவது இங்கே T1லேருந்து T2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அகைன் இந்த டைமென்ஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த டைமென்ஷனை என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். இது வந்து ஒரு 3D வியூ. ஓகேவா? ரைட். ஸோ இதுவே வந்து நம்ம வந்து we are going to draw ஒரு என்னது ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஓகேவா? ரைட். we are going to draw a front view. ஸோ இங்கே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சோம் அப்படின்னா இதோட இது எப்படி இருக்கும், this is the front view. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் நம்ம வரையும் போது அகைன் நான் சொன்ன மாதிரி இதோட டைமென்ஷன் என்ன, ஆல்ரெடி இது ஏ, இது வந்து என்னென்னு மெயின்டைன் பண்ணியிருந்தோம், இது வந்து பிங்கிற டைமென்ஷனோடு இருக்குது, ரைட்? இங்கே வந்து டெம்பரேச்சர் T1 மெயின்டைன் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து டெம்பரேச்சர் T2 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹீட் ஃப்ளோ இருக்குது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு, ரைட்? இப்போ நான் வந்து எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா we are going to know the difference between heat and temperature இல்லையா, ரைட்? ஓகே. ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அண்ட் ஹீட் எடுத்துக்கிறோம், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், இந்த கண்டிஷன்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, இப்போ டெம்பரேச்சரை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த சர்ஃபேஸ் ஏல டெம்பரேச்சர் T1 sufficient to define the temperature at surface A ல. ஓகேவா? புரியுதா? சர்ஃபேஸ் ஏல டெம்பரேச்சர் T1 டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே சர்ஃபேஸ் பியில் டெம்பரேச்சர் T2 is sufficient to define temperature at this surface B. ஓகேவா? அதாவது டெம்பரேச்சர் அதாவது சர்ஃபேஸ் பியில் டெம்பரேச்சர் T2வே சஃபிஷியண்ட்டாக இருக்குது டெம்பரேச்சரை இங்கே டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதிலேருந்து நம்ம we are concluding temperature has got some magnitude. ஓகேவா? ரைட். அகெயின் நான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன் திருப்பி ஹீட் வில் பி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு த லோயர் டெம்பரேச்சர்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து நம்ம we are அகெயின் ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபரிங் இல்லையா, அதாவது ஹீட் இஸ் ஆல்சோ has some magnitude.
ஹீட்டுக்கும் மேக்னிடியூட்ஸ் இருக்குது, ரைட். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி ஹீட் வில் பி ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு த லோயர் டெம்பரேச்சர். ஸோ தி ஹீட் ஹேஸ் காட் சம் டைரக்ஷன், ரைட். ஸோ அதாவது இந்த இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, தட் மீன்ஸ் ஹையர்லேருந்து லோயருக்கு மூவ் ஆகுது. இது வந்து நம்ம ஸோ இது ஹீட் வந்து ஹேஸ் சம் டைரக்ஷன், புரியுதா? இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் heat and temperature. Next we move on to the next topic, right. Next topic next topic is what is the difference between thermodynamics and heat transfer. thermodynamics-க்கும் heat transfer-க்கும் என்ன different? okay, so இந்த explain பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, we are considering one process. ஓகேவா? இங்கே we are considering one process. எந்த இதில் எடுத்துக்கிறோம்? x coordinates and y coordinatesல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் 1, இதோட டெம்பரேச்சர் இனிஷியல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது? T1 இருக்குது, ரைட். இனிஷியல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர், ரைட். அகெயின் இது என்ன பண்ணுது? இட் undergone a process, it reaches the final state. ஓகேவா? T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரை ரீச் ஆகுது. ஸோ அப்போ T2ங்கிறது என்னது? ஃபைனல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? So I am going to define what is the difference between thermodynamics and heat transfer. Simply write TD and HT. ஸோ இந்த ப்ராசஸில் இருந்து நமக்கு என்ன கன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸில் we are concentrating only on the magnitudes. that means அதாவது இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குப்பா, ரைட். தென் ஃபைனலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இது மட்டும்தான் we are concentrating on thermodynamics. ஸோ நம்ம again we are concluding that in thermodynamics we are concentrating only on the magnitude of heat has been transferred. Okay, we are concentrating only on the magnitude of heat is transferred. But in heat transfer நம்ம தான் இப்போ புதுசாக we are studying the heat transfer. So in heat transfer we are concentrating on rate of heat transfer. சப்ஜெக்ட் நேம் வந்து heat transfer, பட் நம்ம எதை பற்றி தான் படிப்போம் அந்த சப்ஜெக்டில்? rate of heat transfer. that means இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 kilojoules of heat, ஒரு 5 kilojoule of heat வந்து ஒரு மினிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த dq by dtங்கிறது, அதாவது ஹீட் வந்து ஒரு மினிட்டில் 5 kilojoule அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் படிப்போம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். அண்ட் அகெயின் இனிஷியல் டெம்பரேச்சர் T1 அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் T2 மட்டும்தான் we are concentrating on it. ஓகேவா? ரைட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுவோம் நம்ம? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து என்ன ஆகுது? ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இன் பிட்வீன் தெர் ஆர் சம் இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? T', T', நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் we are concentrating on intermediate states also. ஓகேவா? So we are concentrating on intermediate temperatures also in heat transfer. Heat transferல நம்ம intermediate temperatureம் we are concentrating on it. ஓகேவா? ரைட். ஸோ இதிலிருந்து we are concluding that heat transferல temperature வந்து function of timeன்னு we are able to concluding from this. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா ஹீட் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ we are concluding temperature we are இதில் வந்து there is a function of time in heat transfer. So this is the basic difference between thermodynamics and heat transfer. Okay, we'll move on to the next topic. That is modes of heat transfer. So what are the modes of heat transfer? We have the 3 modes of heat transfer. என்னென்னப்பா? Conduction, then we know that convection, and the final one is radiation.
ஸோ இந்த 3 டாபிக் பற்றி தான் நம்ம மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்க்க போகிறோம். ஸோ இன் கண்டக்ஷனில் என்னென்ன இருக்குது? ஸோ கண்டக்ஷன் எது இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see it in solids and liquids and gases. So in மூணுத்துலேயும் we are going to see the conduction and convection in this two in liquids and gasesல பார்க்க போகிறோம். Right? And radiation do not require any material or medium. So நமக்கு ரேடியேஷனில் we do not require any material or medium for its heat propagation. ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு எந்த ஒரு மெட்டீரியலோ எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை இன் ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். சாலிட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ வாட் இஸ் தி கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஹீட் சாலிட்ஸ் அண்ட் எப்படி வந்து இந்த மெக்கானிசம் இருக்குது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சாலிடில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே சாலிட்ஸில் தி ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் தி லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஆட்டம்ஸ் என்ன இருக்கும்? அரேஞ்ச் ஆகிருக்கும். So this is the atoms are arranged in the lattice structure. Suppose I am going to increase the temperature in this side. ஓகேவா? இந்த சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம இங்கே இதில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் இதோட மெக்கானிசம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டேன். அந்த சாலிடில் எப்படி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். சப்போஸ் ஐ எம் இன்க்ரீஸிங் தி டெம்பரேச்சர் அட் திஸ் சைடு. ஓகேவா? இந்த சைடில் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆக போகுது? இந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகும்? It will starts vibrates at their mean positions. ஓகேவா? ஸோ இந்த மீன் பொசிஷனில் என்ன ஆகுது? it will vibrate. ஸோ இது என்ன பண்ணுது? இந்த டெம்பரேச்சர்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இது என்ன பண்ணுது? it will transfer the heat to the less adjacent energetic particle. ஓகேவா? ஸோ that means இந்த molecule என்ன பண்ணுது? it will absorb the heat from the temperature and it will start vibrate and it will transfer the heat to the adjacent less energetic particle க்கு transfer ஆகுது. ஸோ இது என்ன ஆகுது? திருப்பி வைப்ரேட் ஆகுது. திருப்பி இது என்ன பண்ணுது? ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. திருப்பி இது என்ன ஆகுது? இது மறுபடியும் வைப்ரேஷன் ஆகுது. திருப்பி இது என்ன பண்ணுது? ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. in that way heat is being transferred from this side to this side. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது? பை மீன்ஸ் ஆஃப் லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலிமா கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? லாட்டிஸ் வைப்ரேஷன். ஸோ கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சாலிட்ஸில் 2 வகையாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரைட். ஸோ தி கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் லாட்டிஸ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கன்க்ளூட் ஆகுது. ரைட். ஸோ அதே மாதிரி இன் சாலிட்ஸ் we have some free electrons. எப்பவுமே வந்து சாலிட்ஸில் we have some free electrons. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது? டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இங்கேருந்து வர டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணிக்குது. அப்சார்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது? it will transport the temperature, it will transport the energy into the அதர் சைட் ஆஃப் த சாலிட்ஸ். ஓகேவா? இது என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போர்ட் தி ஹீட் இன்டு தி அதர் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ இது மூலிமா வந்து நமக்கு என்ன ஆகுது? ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து செகண்ட் ஒன் இஸ் தி ஃப்ரீ எலக்ட்ரான் எனர்ஜி transfer. ஓகேவா? ரைட். ஸோ the mechanism of heat transfer in solids is because of lattice vibrations and free electron energy transfer. Okay, again நமக்கு solids எப்படி நம்ம classify பண்ணுவோம்? Solids is again classified into 2 types இல்லையா? நமக்கு என்னென்ன தெரியும்? metals and non metalsனு சொல்லுவோம். ஓகேவா? right? So metals we have plenty of free electrons.
பட் இங்கே வந்து என்னது plenty எலக்ட்ரான்ஸ் வந்து plenty அமௌண்ட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் நான் மெட்டல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான் எங்கே இருக்கும், நெக்லிஜிபிள் லெவல். ஓகேவா, நெக்லிஜிபிள் ஆர் நெய்தர் இது இருக்கவே இருக்காது. ஓகேவா, ரைட். ஸோ நெக்லிஜிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஹீட் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் டியூ டு, இதில் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 70% of almost 70% of heat is being transferred due to free electron energy transfer. Only 30% is due to because of lattice vibration. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் ஹேஸ் plenty of free electrons. அப்போது எதில் அதிகமாக இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, மெட்டல்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாக இருக்கும். நான் மெட்டல்ஸில் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். புரியுதா, ரைட்? அல்லது நான் மெட்டல்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்கவே இருக்காது. புரியுதா, ரைட்? ஸோ இதுதான் வந்து கண்டக்ஷன் இன் சாலிட்ஸ் மெக்கானிசம்ஸ், ரைட்? ஓகே, இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? ஸோ பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? ஸோ த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் இஸ் diamond, which has a thermal conductivity of 2300 watt per meter Kelvin. Okay, 2300 watt per meter Kelvin, and it has no free electrons. Okay, so இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, it has no free electrons. நான் சொல்லியிருந்தேன் 70% is due to free electron, 30% is due to vibration, lattice vibration சொல்லியிருந்தேன். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா there is no free electrons. How is it possible? This is the number one heat transfer material. எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, it is because of perfect lattice arrangement. எதனால்? perfect lattice arrangement இருக்குது. ஓகேவா? ஸோ இட் ஹஸ் காட் பர்ஃபெக்ட் lattice arrangement இருக்கிறதுனால it will be able to transfer the heat. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு சைக்கிள்ஸ் எடுத்துக்கிறேன், சைக்கிள் ஸ்டாண்டில், ரைட்? ஸோ இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு சைக்கிள்ஸு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் ஈஸிலி டிரான்ஸ்போர்ட், இல்லையா, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுவே வந்து நான் ஒரு இன்லைன் சம் டிஸ்டர்ப்டு அரேஞ்ச்மெண்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறப்ப என்ன ஆகும்? நான் இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் இட் வில் நாட் ப்ரொபோகேட் ஆஸ் மச் அஸ் இன் திஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸஸ் இருக்காது. ஸோ டைமண்ட் வந்து என்ன ஆகும்? டைமண்ட் ஹேஸ் பர்ஃபெக்ட் lattice அரேஞ்ச்மெண்ட். ஸோ பர்ஃபெக்ட் lattice அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால ஹீட் வந்து ஈஸியாக ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூல் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தட்ஸ் வை த டைமண்ட் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். புரியுது உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். So next we will see some of the good conductors of heat, some of the good conductors of heat. So first we will see diamond. Diamond we will have thermal conductivity of 2300 watt per meter Kelvin. Second பார்த்தோம் அப்படின்னா silver, which has a thermal conductivity of 429 watt per meter Kelvin. Third என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா copper has a thermal conductivity of 401 watt per meter Kelvin. Then fourth one aluminum எவ்வளோ thermal conductivity அப்படின்னா
2237 watt per meter Kelvin. Then the fifth one is iron. Iron has a thermal conductivity of 80.2 watt per meter Kelvin. Sixth one is steel. Steel எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட thermal conductivity is 60.5 watt per meter Kelvin. Another one it goes on, ஓகேவா? ஒரு மெட்டீரியலுக்கும் ரொம்ப நம்ம முக்கியமான ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டே டு டே அப்ளிகேஷன்ஸில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா வாட் என்ன அப்படின்னா தட் இஸ் மெர்க்குரி, ஓகேவா? ஸோ மெர்க்குரியோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ரேட் அப்படின்னா மெர்க்குரியோட தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா K is equal to 8 approximately 8 watt per meter Kelvin. ஸோ அதனால தான் இது வந்து இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்பேர்ட் டு தி சாலிட் இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து லிக்விடாக இருந்தாலும் இதை வந்து லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ரைட். ஸோ பிகாஸ் ஆஃப் த குட் கண்டக்ஷன் heat, ஓகேவா? குட் கண்டக்ஷன் ஆஃப் heat it will be called as liquid metal. அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கடத்தும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லிக்விட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் தி conduction in solids, ஓகேவா? நெக்ஸ்ட் we move on to the conduction in gases. ஓகே, ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னா conduction in gases. Okay, suppose I am considering two particles, ஓகேவா? ஸோ ரெண்டு particles. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ்லும் இங்கே வந்து என்ன ஆகுது? இட் வில் கொலாய்ட், ஓகேவா? ஸோ திஸ் டூ பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இது என்ன ஆகுது? ரெண்டும் வந்து கொலாய்ட் ஆகுது. ஸோ கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ரீச்சஸ் டு திஸ் ஸ்டேட் அண்ட் இது வந்து என்ன ஆகுது? இட் வில் ரீச்சஸ் டு திஸ் ஸ்டேட். ஸோ இந்த இதோட ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது, T1 இருக்குது, இதோட டெம்பரேச்சர் T2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் கொலிஷன் ஆகும்போது என்ன ஆகுது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இட் வில் ரீச்சஸ் நியூ டெம்பரேச்சர், இட் வில் ரீச்சஸ் டு தி அனதர் நியூ டெம்பரேச்சர், ஓகேவா? ஸோ டியூ டு தி பார்ட்டிகல் ரேண்டம் மாலிகுலர் collision there will be some heat transfer, ஓகேவா? ஸோ கேஸஸில் எப்படி நடக்குது? ஸோ ஆல்ரெடி கேஸஸில் எப்படி நடக்கும்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் random molecular collision நடக்குது. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, ரைட்? இந்த ரெண்டு பார்ட்டிக்கலும் கொலாய்ட் ஆகும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இது ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ரெண்டும் கொலாய்ட் ஆகும்போது கொலிஷன் ஆகும்போது தேர் வில் பி சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் நமக்கு வந்து கேஸஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ரைட்? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? இஃப் சப்போஸ் ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், ஓகேவா? ஸோ இதோட டெம்பரேச்சர் இந்த ஃபுல் சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா what will happens? The heat transfer rate will be increases. Why? Because the number and random molecular collisions will increases, ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சப்போஸ் இஃப் ஐ எம் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா number and the number and intensity of collision will increase. So number and intensity increase ஆகும்போது என்ன ஆக போகுது? ஆட்டோமேட்டிக்கலி the heat transfer rate will increases. ஸோ அப்போ கண்டக்ஷன் இன் சாலிட்ஸ் கேஸஸில் நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாக இருக்கும். இட் மே பி ஆஸ்க்டு இன் 2 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இது நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோ. கண்டக்ஷன் இன் கேஸஸ், புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் there will be some differentiation between solids, liquids and gases பார்ப்போம், ரைட்? ஸோ பார்த்தோம் அப்படின்னா சாலிட்ஸில் அகைன் I already told to you that conduction in solidsல molecules are arranged in the closely spaced manner, ஓகேவா? ரைட்? க்ளோஸ்லி பேக்டு மேனரில் நமக்கு வந்து என்ன இருக்கும்? சாலிட்ஸில் ஐட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். if I am suppose taking the liquids எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there will be some space, ஓகேவா? molecules in between the molecules there will be
some some space, right? So for example இப்போ gases எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will be far spaced. ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் there will be a far space. Okay, so because of the நமக்கு வந்து because of the molecules are arranged in a closely packed manner, the conduction will be very high in solids, right? And for the liquids and gases, the conduction will be very less. Yeah, in between the interaction forces between the molecules is very low, bro. So adanala conduction will be very less, or it will be neglected. Okay va, neglected. So நம்ம வந்து ப்ராப்ளம் போடும்போது நிறைய இடத்துல வந்து கண்டக்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் we are going to neglect that. ஓகேவா, பிகாஸ் இது வந்து ஒரு 100 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின் அப்படின்னு வருது நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? இது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு 2 இல்லை ஒரு 0.02 அப்படின்னு வருது, ரைட்? இல்லை 0.2 வருது. ஸோ இட் வில் பி a negligible level இல்லையா? ஸோ அதனால் we are going to eliminate the heat transfer occurs in liquids and gases in most of the terms. Okay, right? So this is what the conduction heat transfer in solids, liquids and gaseous state. Okay, next we move on to the convection heat transfer அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், right? Convection heat transfer அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் ஐ எம் கன்சிடரிங் அ சாலிட் சர்ஃபேஸ். ஓகேவா, நான் வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ், இதோட டெம்பரேச்சர் டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு அட்மாஸ்பியரில் வைக்கிறேன். ஸோ இந்த அட்மாஸ்பியரில் we are maintaining it temperature T இன்ஃபினைட்டில் இருக்குது. ஓகேவா, இல்லை அந்த டெம்பரேச்சர் சர்ஃபேஸ்லேயே அட்மாஸ்பியரில் T இன்ஃபினைட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் ஐ மெயின்டைனிங் தி கண்டிஷன் தட் டிஎஸ் வந்து T இன்ஃபினிட்டியை விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆக போகுது, இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும், it will touches the hot surface, right? So இப்போ இந்த hot surfaces ஏர் வந்து டச் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஏர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஏர் வந்து என்ன ஆகுது, இந்த சாலிட் ஹாட் சர்ஃபேஸை டச் பண்ணுது. ஸோ வாட் வில் ஹேப்பன்ஸ், இந்த ஏர் வந்து கூல் ஆக போகுது, ரைட்? ஸோ இந்த ஏர் வந்து என்ன பண்ணும், வாட் வில் ஹேப்பன்ஸ், this air will absorbs the heat. ஸோ இது வந்து என்ன ஆக போகுது, இங்கே இந்த ஏர் வந்து ஆக்சுவலாக வந்து கூலர் அண்ட் ஹெவியராக இருக்குது. ஓகேவா, கூலர் அண்ட் ஹெவியராக இருக்குது. இப்போ இந்த ஹாட் சர்ஃபேஸை டச் பண்ண உடனே என்ன ஆக போகுது, இட் வில் அப்சார்ப்ஸ் த ஹீட். ஸோ இட் வில் பிகம்ஸ் ஹாட்டர் அண்ட் லைட்டர். ஸோ இந்த ஏர் வந்து என்ன ஆகுது, the temperature will be லாஸ் ஆகுது. ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, கெயின் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் கெயின் ஆகிறதுனால வால்யூம் வந்து என்ன ஆகுது, லைட் ஆகிறதுனால வால்யூம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, டென்சிட்டி வில் டிக்ரீசஸ். we already know rho is equal to mass by volume தெரியும் நமக்கு, ரைட்? ஸோ டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆக போகுது, இட் வில் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஓகேவா, இங்கேருந்து என்ன ஆகுது, எஸ்கேப் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அட்மாஸ்பியருக்கு போகுது. ஓகேவா, ரைட்? ஸோ இங்கே வந்து இங்கே கூலராக ஹெவியராக இருந்தது, ஹாட்டராக லைட்டராக மாறி மேலே போகுது, ரைட்? ஸோ இங்கே போய் அட்மாஸ்பியர் போனோடனே என்ன ஆக போகுது, இங்கே அகெயின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போது, அந்த சர்ஃபேஸோடு சேர்ந்து அகெயின் இட் வில் ரீச்சஸ் டு T இன்ஃபினிட் ஆக போகுது. ஸோ மறுபடியும் இது என்ன ஆகிடுது, கூலர் அண்ட் ஹெவியர் ஆகிடுது. ஸோ திருப்பி என்ன ஆகுது, இட் வில் ட்ரை டு ரீச்சஸ் திஸ் ஹாட் சர்ஃபேஸ் TS. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, வி வில் பி ஏபிள் டு ஃபார்ம் அ கன்வெக்ஷன் current ஃபார்ம் ஆகுது. ஸோ டியூ டு தட் கன்வெக்ஷன் கரண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால we will be able to transfer the heat. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம we are concluding that due to the bulk transport of fluids, ஓகேவா, due to the bulk transport of fluid,
heat transfer will occurs. ஓகேவா, heat transfer வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் கன்வெக்ஷன். ஓகேவா, இது வந்து என்னது, நேச்சுரல் convection. புரிஞ்சுதா? ஸோ டியூ டு த டென்சிட்டி டிஃப்ரென்சஸ் தேர் வில் பி சம் ஹீட் ஃப்ளோ இல்லையா, கன்வெக்ஷன் கரண்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால இது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் ஆர் ஃப்ரீ கன்வெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஆர் ஃப்ரீ கன்வெக்ஷன். ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ரைட். இப்போவே இதையே வந்து டியூ டு த பல்க் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னால தான் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் மூலிமா நடக்காமல் சப்போஸ் இஃப் ஐ எம் பிளேசிங் a fan here. ஓகேவா, இங்கே வந்து ஒரு ஃபேனை வைக்கிறேன். ஸோ இது வந்து ஹீட் ஏரை வந்து என்ன பண்ணுது, இந்த ஹாட் சர்ஃபேஸ் மேலே பாஸ் பண்ணுது. ஸோ இங்கே அகெயின் டியூ டு த பல்க் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளூயிட்னால தான் நமக்கு என்ன பண்ணுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ரைட். ஆனால் இங்கே வந்து வி ஆர் நாட் கோயிங் டு கான்சன்ட்ரேட், இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் மூலயமா நடக்காமல் டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலயமா நடக்கிறதுனால இந்த கன்வெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். வி ஆர் said as the forced convection. ஸோ இந்த கன்வெக்ஷன் யூனிட் பற்றி நம்ம செகண்ட் யூனிட்டில் இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதை முடிச்சுக்குவோம். ரைட். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி ரேடியேஷன். ரைட். ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இட் இஸ் ஓகே, வாட் இஸ் ரேடியேஷன்? ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் an electromagnetic wave phenomenon. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபினாமினன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன், do not require any material or medium for its propagation. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு இதுக்கு வந்து தெர் இஸ் எந்த ஒரு மீடியமும் ஒரு மெட்டீரியலும் தேவையே கிடையாது. இட் வில் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் தி ஹீட் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபினாமினன். ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஈஸி. இதுக்கு வந்து நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒய்? பிகாஸ் சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வி ஹாவ் அ வேக்யூம் இல்லையா. வேக்யூம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு தெர் இஸ் நோ எனி மெட்டீரியல் ஆர் மீடியம் இன் பிட்வீன் தி சன் அண்ட் எர்த் இல்லையா. ஸோ இது சன்லேருந்து எர்த்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பிகாஸ் ஆஃப் is due to the electromagnetic waves. Okay, so radiation பற்றி we are going to concentrate on another unit. So that's it. It is an introductory class அப்படிங்கிறதுனால radiation இதோட போதும். ஓகேவா, ரைட். ஸோ this is the 3 modes of heat transfer. So in the introductory classல we are going to நம்ம எதெல்லாம் பார்த்தோம், what is the difference between heat transfer and heat and temperature and heat transfer and thermodynamics and 3 modes of heat transfer. Okay, right. So it will be pleasure to teach you. Let's see in the next class. Thank you.